ஏதோ குழப்பம் இருக்கு சார். சீஃப் மினிஸ்டர் மனசுல குழப்பம் இருப்பதா பிரதிபலிக்கிறது சார். ஏன்னா இது ஃபைனல் மீட்டிங் ஆஃப் நிதி ஆயோக் ஆஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் எம்.கே. ஸ்டாலின். நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் போறதுனால இதோட டிசம்பர்ல ஒண்ணு இருக்கும். பட் அது வந்து சப் கமிட்டி தான் இருக்கும், நாட் தி ஃபுல் ஃபிளெஜ்டு ஒன். வருஷத்தை ஒரு தடவை நிதி ஆயோக் சீஃப் மினிஸ்டர் கூடுவாங்க சார். 3 தடவை ஏன் சார் வராது இருந்தாரு, இந்த வாட்டி ஏன் சார் வராரு? அவர் உள்ளே ஒரு மனசுல ஒரு டபுள் ஒரு இம்ப்ரெஷன்ஸ் இருக்கா சார்? இதெல்லாம் அவருடைய மனதை ஆராய வேண்டும் என்றால் அரசியலில் அவர் செய்தது இதுவரைக்கும் தவறு என்பதை அவர் உணர ஆரம்பித்து இருக்கிறார். காரணம் 2019 ஒரு சூழ்நிலை இருந்தது. மு.க. ஸ்டாலினுக்கு தவறான செய்திகளை கொடுத்தார்கள் பத்திரிகைகள், ஊடகங்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் கனிமொழி மற்றும் டி.ஆர். பாலு போன்ற தலைவர்கள். காரணம் 2019 ஏதோ ராகுல் காந்தி வந்து விடுவார் என்ற தோட்டத்தை பண்ணி பிரைம் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா 24ல யார் முதல்ல பிரதமரா வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்க மோடி வந்துட்டார். ஆக மொத்தம் இன்னைக்கு அவர் டெல்லியில இருக்கிறதுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா